மரியாயே வாழ்க. அன்பான மரியாதை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவுடைய காட்சிகளை முதல் நூற்றாண்டிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு கிபி 959 ஆண்டு ஜெர்மனி நாட்டின் ஹெஃபர்ட் என்ற நகரத்தில் நடைபெற்ற மாதாவினுடைய காட்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்களே, காட்சிக்குள் செல்வதற்கு முன்பாக தேவனை வாழ்த்துவோம். கபிரியேல் தூதர் மூலம் பிதாவாகிய கடவுள் மாதாவை வாழ்த்தினார். அதே போல வாழ்த்துக்களை நாமும் மாதாவுக்கு செலுத்துவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அன்பானவர்களே, மாதா 959 வருடம் ஜெர்மனி நாட்டில் ஹெர்ஃபர்ட் என்ற நகரத்தில் கொடுத்த காட்சியினுடைய விவரம்தான் இன்றைய செய்தி. திருச்சிலுவையின் அன்னை அப்படின்ட்டு மாதா இந்த காட்சியில் அழைக்கப்படுகின்றார்கள். மிக அருமையான ஒரு எளிய முறையில் நடைபெற்ற இந்த காட்சி இது. 958 ஆண்டு ஒரு கன்னியர் மடத்தின் முன்பாக ஒரு பிச்சைக்காரர் போயிட்டு இருக்கார். திடீர்னு அவரை ஒரு பேர் சொல்லி ஒருத்தவங்க அழைச்சாங்க. யார் அது நம்மளை பேர் சொல்லி அழைக்குது, அதுவும் அருமையான ஒரு குரலாக இருக்குதே அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அவர் ஆச்சரியத்தை ஆழ்த்துறாங்க. அதுதான் மாதா. மாதா மோட்சத்திலேருந்து இறங்கி வந்து அப்படியே தன்னுடைய மகனோட அந்த பிச்சைக்காரருக்கு முன்பாக நிற்கிறாங்க. பார்க்குறாங்க, அவரை சந்திக்க வந்திருக்காங்க. சந்திக்க வந்துட்டு அந்த காட்சியை அவருக்கு பரிசாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அவரை மாதா பார்த்தது. என்னடா, என்கிட்ட போய் நானே ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட போய் நீங்கள் வரணுமா அப்படின்ற மாதிரி மாதாவை அவர் பார்க்குறாரு. மாதா இதயங்களை ஊடுருவக்கூடிய தாய். அந்த மகனுடைய, அந்த எளிமையான மகனுடைய உள்ளத்திலிருந்து அந்த மாதா அறிவிச்சாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என் பிள்ளை தான். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், அதை போய் பக்கத்தில் இருக்கிற அந்த கன்னியர் மடத்தில் போய் நீ சொல்லு அப்படின்ட்டாங்க. இவ்வளோ பெரிய கடவுள், உலகத்தை படித்த கடவுளுடைய அம்மா எனக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து என்னை போய் இதுக்கு தேர்ந்தெடுத்து போய் சொல்கிறாங்களேன்னு அவருக்கு ஆச்சரியம். அவரே எதிர்பார்க்கல. அவர் தன்னைத்தானே தாழ்த்திக்கிறார். காம்ப்ளெக்ஸ், அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் மாதா அது யாருன்னா என்ன, நீ என் பிள்ளைன்ட்டாங்க. உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அவர் போய் சொல்கிறார், அந்த கன்னியர் மடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறப்ப மாதா சொல்கிறாங்க, இரு, நீ போனீங்கன்னா உனக்கு ஒரு அடையாளம் கேட்பாங்கல்ல, நீ உன்னை பார்த்தாவே அவங்களுக்கு பிடிக்காது, நீ ரொம்ப எளிமையாக இருக்கிற, அதனால் நான் ஒரு விஷயம் உனக்கு செய்கிறேன், நீ அதை போய் அங்கே நடக்கும் அந்த விஷயம், அப்போ அவங்க நம்புவாங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பிச்சைக்காரர்கிட்ட ஒரு சிலுவை இருந்திருக்குது. நீ வச்சிருக்கிற இல்லையா ஒரு சிலுவை, அப்போ நீ அதை கொண்டு போவாங்க கான்வென்ட்டுக்கு. அந்த சிலுவை மேலே ஒரு வெள்ளை புறா வந்து உட்காரும், பறந்துக்கிட்டே வந்து உட்காரும். இதுதான் அடையாளம், இதை போய் அவங்கள்ட்ட சொல்லு, அவங்க நம்புவாங்க. அப்புறம் நான் சொன்ன செய்தியை அவங்கள்ட்ட நீ சொல்லு அப்படின்றாங்க. மாதா சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் போகிறாரு. போய் கான்வென்ட்டில் இருக்கிற சிஸ்டர்களை பார்க்குறாரு. இவருடைய தோற்றத்தை பார்த்து அவங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி தயக்கம், இவர்கிட்ட பேசுகிறதுக்கெல்லாம் இருக்குது. அப்போ சொல்கிறார், என்னை மாதா அனுப்புகிறாங்க உங்கள்ட்ட சந்திக்க சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன செய்தி? மனம் திரும்புதல், மன மாற்றம், இந்த ரெண்டையும் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க மாதா அப்படின்னோடனே அவங்க ஆச்சரியப்படுறாங்க. நம்ப முடியாது தானே யாருக்குமே. ரொம்ப எளிமையான ஒரு தோற்றத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து, மாதாவை நான் பார்த்தேன், இந்த செய்தி உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? நம்ப முடியாது. அப்போ சொல்கிறார், இப்போ பாருங்கள், ஒரு புறா வரும், இந்த சிலுவை மேலே வந்து உட்காரும், இதை வந்து அடையாளமாக மாதா சொன்னாங்க உங்கள்கிட்ட சொல்கிறப்ப, உங்களை பார்க்குறப்ப, அப்போ தான் நீங்கள் நம்புவீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பே புறா வருது. புறா வந்து அந்த சிலுவை மேலே உட்காருது. உட்காந்தவொடனே கன்னியாஸ்திரிங்கெல்லாம், சிஸ்டருங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு மாதாவுடைய செய்தியை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிட்டாங்க. அந்த ஒரு எளிய மனிதர் சொன்ன செய்தியை அவங்க கேட்டுக்கிட்டாங்க. உலகத்துக்கு அவங்க பரப்ப அவங்க தயாரானாங்க. மனம் திரும்புதல், மனம் மாற்றம், இந்த ரெண்டும் வேணும் என்னுடைய மகன்கிட்ட வரத்துக்கு அப்படின்ட்டுன்னு மாதா சொன்னதை அவங்க செஞ்சாங்க. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, மாதா யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் தன்னுடைய மகனுடைய வேலைக்காக. அதுதான் இந்த இந்த காட்சியினுடைய செய்தியாக இருந்துச்சு. 1011 அந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் கட்டப்பட்டு பேடர்ஃபோன் அப்படின்ற ஆயரால் அது புனிதப்படுத்தப்பட்டு திருச்சிலுவையின் அன்னை அப்படின்ற பேரில் மாதாவுக்கு அந்த ஆலயத்தை ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்,
கடவுளுடைய வேலையை செய்வதற்கு கடவுள் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மோயிசனை தேர்ந்தெடுத்தார். மோயிசன் ஒரு ஊமை, பேச முடியாத ஆள். நீ இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு கடவுள் சொன்னப்ப, ஐயோ நான் போய் எப்படி சொல்றது, எனக்கு பேச்சே வராதே, நான் திக்குவாயனாச்சு, எனக்கு ஊமையனாச்சு அப்படின்னு சொல்றாரு அவர். ஆனால் அவரை தான் தேர்ந்தெடுத்தார். அதே போலதான் மாதாவும் தன்னுடைய காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான குழந்தைங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம், யாராச்சும் சின்ன பிள்ளைங்கள பேச்ச கேட்போமா? ஆனால் உலகம் கேட்டது. லூர்து நகரத்துல பெர்னதத் என்ற சிறுமிக்கு காட்சி கொடுத்து சொன்ன செய்தியை உலகம் கேட்டுச்சு. போர்ச்சுகல் ஃபாத்திமா நகரத்துல பிரான்சிஸ், ஜசிந்தா, லூசியான்ற 3 சின்ன பிள்ளைங்கள்ட்ட மாதா சொன்ன செய்தியை உலகம் ஏற்றுக்கொண்டதான் ஆகணும், வழியே கிடையாது, மறுக்க முடியாது. சலேத்துல 2 பிள்ளைங்க, குழந்தைகள், மேக்சிமின், மிலானி என்ற ஆடு மேய்க்கிற பிள்ளைங்க, அவங்க சொன்ன செய்தியை, மாதா சொன்ன செய்தியை இந்த உலகம் கேட்டுச்சு. அதே போலதான் கேரபந்தல், அதுல ஒரு 6 பேர், அப்புறம் மெஜிகோரியில அதுல ஒரு 6-7 பேர், எல்லாம் சின்ன பிள்ளைங்களை சொன்னதை உலகம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அது விண்ணகத்தினுடைய செய்தி. மாதா அதுக்காக தான் குழந்தைங்களை என்னிடம் வரவிடுங்கள், மோட்சராட்சியம் அவர்களுடையது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த வசனத்தை மாதா தன்னுடைய காட்சிகளை பயன்படுத்தி சின்ன குழந்தைங்களா தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்டையா வானகத்துடைய செய்தியை கொடுத்தாங்க. அது உலகம் முழுவதும் பரவும். இப்ப ஒரு பிச்சைக்காரரிடம் மாதா அந்த வேலையை சொன்னாங்க. அவர் மனமும் வந்து அதை செஞ்சார். அந்த மகனை போய் நான் ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு மாதா நினைக்கல. இந்த உலகத்துக்கு மீட்பு திட்டத்துக்கு எல்லாரையும் மாதா பயன்படுத்துறாங்க. அப்படித்தான் அவரையும் எடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய பெருமை. அப்ப நாமும் இதே மாதிரி தான் மாதா கொடுக்கின்ற செய்தியை பரப்புகின்ற தூதராக இருந்தோம்னா நிச்சயமா உலகத்துக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா மாதாவுடைய செய்தி நன்மைகளை மட்டுமே கொண்டு இருக்கிறது. மனம் மாற்றம், மனம் திருப்புதல்ங்கிறது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கூட இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. மாதாவுடைய செய்தியை எல்லாருக்கும் அனுப்புங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் மூலம் இதை ஷேர் செய்யுங்கள். மாதா அதை விரும்புகிறார்கள். ஏன்னா மனம் மாற்றத்தின் தாய், மனம் திரும்புதலின் தாய் இதை நம்மிடம் வேண்டுகோளாக வைக்கின்றார். எப்படி நாம் அந்த பிச்சைக்காரரிடம் போய் நீ இதை சொல்லுனாங்களோ அதே போல தான் நாமளும் பிச்சைக்காரர் தான். இந்த வீடியோ போகிற நானும் பிச்சைக்காரன் தான். பார்க்கின்ற எல்லாருமே கடவுள் முன்னிலையில் பிச்சைக்காரர்கள் தான். எல்லாத்துக்கும் கடவுளை நோக்கி நாம் கையேந்திரம் இல்லையா? அப்போ நம்ம பிச்சைக்காரங்க தான். அப்போ நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க மாதா இந்த செய்தி எல்லாத்துக்கும் பரப்புவோம். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவ அன்னை என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.